வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே ஒரே நெல் தோரணம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்ட்டு பார்த்தா ஃப்ரெண்டில் அந்த மேரேஜில் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்களுமே எனக்கு வேணும் நெல் தோரணம்னு சொன்னாங்க. இன்னும் 2-3 பேருமே என்கிட்ட நெல் தோரணம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஒரு இன்ஸ்டா பேஜில். அந்த இன்ஸ்டா பேஜோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நான் கீழே டேக் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் வாங்கிக்கோங்க. இதில் என்னென்னா, இது நமக்கு கொரியர் ரிசீவ் ஆகும்போது கொஞ்சம் உதிர்ந்து தான் வரும். ஏன்னா இது இயற்கையாக விளையிற நெல் தானே. இயற்கைக்கு நம்ம கம் வச்சு ஒன்றும் ஓட்டல, அதனால் கொஞ்சம் கொட்டை தான் செய்யும். இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்ல லென்த்து நீட்டாகவே இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டு வாசலில் கட்டும்போது இன்னும் நல்ல நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு வைப்ஸ் கிடச்சிது எனக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ வீட்டுக்கு முன்னாடி இந்த நெல் தோரணம் கட்டும்போது பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருக்கிறதாக சொல்கிறாங்க. இன்னும் பல நன்மைகள் நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. பணம் கொட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போது நெல் வயல் வச்சுருக்கவங்க எப்படி இருப்பாங்க? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கொட்டாமல் இருக்கணும்னா முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா உதிர்ந்துடும் சீக்கிரமாக. நமக்கு அவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் வராது. நான் இப்போ வாங்கிட்டு உடனே தண்ணியில் ஒரு முக்கி எடுத்துகிட்டு தான் நான் வீட்டு வாசலுக்கு முன்னாடி மாட்டி விட்டேன். நல்ல லென்த்தாகவே இருந்துச்சு. இது என்ன குட்டி பாசல்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகாவிய விளக்கு தான். பஞ்சகாவிய விளக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு கொடுக்கும். ஒரு ஹோமம் வளர்த்ததுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். பஞ்சகாவியா நம்ம சாப்பிட்றதுக்காக கண்டுபிடிச்சது தான். ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதுங்களாம். அதை இப்போ நம்ம பஞ்சகாவிய விளக்காக பயன்படுத்தும் போது அதோட நறுமணம் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வீட்டில் இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணும். கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த நெல்மணி தோரணத்தை நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு இப்போ சரி டோரில் ஹேங் பண்ணலான்னு மாமாட்ட கொடுத்துருந்தேன். மாமா இப்போ மாட்டுறாங்க. ஏன்னா எங்கள் டோர் கொஞ்சம் சின்னது தான். இது லென்த்தாகவே இருந்துச்சு. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிட்டோம். பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.